கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இப்போது நாம் அனைவரும் மூன்றாவது வாக்குத்தத்தத்தையும் கேட்க வந்தபடியினால் இப்போது சேர்ந்து செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மூன்றாம் மாதத்தில் ஒருமனப்பட்டு ஆவியோடு அன்பு சகோதரனோடு, அன்பு சகோதரியோடு, வாலிப தம்பியோடு, வாலிப தங்கியோடு, பெரியோர்களோடு, சிறுவர்களோடு ராஜா ஒருவருக்கு அன்பாக இருங்கள், ஒரு சிநேகிகள் சொல்லி இந்த மூன்றாம் மாதத்தில், மார்ச் மாதத்தில் இப்படி வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சில நேரங்கள் நாங்கள் ஒருவர் பேசுவது உண்டு. கடந்த மாதம் வேண்டாம், அதிக நன்மை செஞ்சாலும் எனக்கு தீமை கிடைச்சது, அநேக நாட்களாக நான் காத்திருந்தேன், இந்த காரியம் எனக்கு செய்ய ஆகலை, இந்த நாளில் இந்த தடவையாவது, இந்த மாதத்திலாவது, இந்த மூன்றாம் மாதத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுவார். ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு ஜெயமாகும். என்னுடைய பிள்ளைகள் அரசாங்க தேர்வு வருகிறது, அதற்கு அவர்கள் விண்ணப்பம் வைத்திருக்கிறாங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தை கேட்டு யாரும் வெறுமையாக போகாதபடி உம்முடைய அன்பும் உம்முடைய சந்தோஷம் சமாதானம் பெற்று போக எங்களை மகிமைப்படுத்தும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் வாக்குத்தத்தம் கேட்பதற்கு முன்பாக இப்போது ஒரு பாடலை கேட்போம். ஹல்லேலூயா. See
அருமையான அன்பு சகோதரி, தேவ கிருபை அந்த பாடலுக்காக சகோதரிக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அந்த சகோதரியின் பாடல் கேட்டபடியாக அவருடைய கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் இந்த 3ஆம் மாதத்தில் காண முடியாது. அவருடைய கிருபை இருக்கிற அப்படின்னால்தான் இப்போது 3ஆம் மாத வாக்குத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தை கேட்குவதற்கு முன்பாக எல்லோரும் வேதம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஈட்டில் பார்க்கிற சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிபு தம்பியாக இருக்கட்டும், வாலிபு தங்கியாக இருக்கட்டும், சிறியோர் பெரியோர் எதற்கோ நாம் ஆராயிரோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக முதலெடுத்து கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு இருந்து அநேக நன்மைகளை நாம் பெற்று அநேக இடத்தில் நாங்கள் சாட்சியாக நாம் வாழ்வோம். இப்போது வாக்குத்தத்தை கேட்போமாக. 1 பேதுரு 4:10 அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள இவ்வளங்களை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரராக போல ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். முதலாவது நான் இந்த ஆண்டு வாக்குத்தத்தை நான் பார்க்கும்போது அவன் விசனாமாயம் அல்ல, கட்டாயமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதே போல் 2ஆம் மாத வாக்குத்தத்தை சொன்னேன். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். உண்மையாகவே இப்போது 3ஆம் மாதத்திலும் பவுல் எழுதுகிறார் பேதுருக்கு. என்ன சொல்கிறார் பவுல் பேதுருக்கு? அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள இவ்வளங்களை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனார் போல ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்தவ திருசபை, கிறிஸ்தவ ஸ்தாபனம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதிலே நீ கிறிஸ்தவன் இயேசுவின் பிள்ளை சாட்சியாக இருப்பது அநேக இந்த பவுல் அழகாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் அதான் சொன்னார். அவன் விசனமாக அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமத்தின்படி கொடுக்க கடவுள் பரிசுத்தமாக விசுவாசமாக கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாக. அதே போல 2ஆம் மாத வாக்குத்தத்தம் அங்கே பவுல் என்ன சொல்கிறார் ரோமருக்கு? தேவன் அவனுடைய கிரியைகள் தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேக நாட்களாக கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக அலுவலகத்தில் சாட்சியாக இருக்கிறோம், குடும்பத்தில் சாட்சியாக இருக்கிறோம், தேவாலயத்தில் சாட்சியாக இருக்கிறோம். அந்த சாட்சிக்கு என்ன அடையாளமாக அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள இவ்வுலகில் பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனார் போல ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். சகோதரிகளே, பரிசுத்தமான ஆலயத்துக்கு நாம் வரும்போது ஒருவர் பேசுவதே இல்லை, தோத்திரம் சொல்றதில்ல. அப்போது உன்னுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. உன் கண்ணீர் இருந்து கொண்டே இருக்குமே, கவலைகள் இருந்து கொண்டே இருக்குமே. இப்போது இன்னும் நம்ம பரிசுத்தமான சாம்பல் புதங்களை சந்திக்க போகிறோம். இன்னும் இப்போது இந்த 40 நாள் நீ பரிசுத்தமாக இருப்பதில்லை. உன்னுடைய வயது எப்போது உனக்கு புத்தி தெளிந்ததோ, உனக்கு எப்போது அப்பா அம்மா சொன்னார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் என்னிடம் வருவதற்கு இடங்களும் அவள் தடை பண்ணாத சொல்லியிருக்கிறார். அந்த பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் எல்லாம் அழகாக இருக்கும், நன்றாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நாணம் தெரியும் போது அப்போது பெற்றோர்களோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி தாயின் தகப்பனை கனப்பண்ணவையாக. இப்போது நாம் வாழ்ந்து கொண்ட உலகத்தில் வீட்லேயே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியல, வேலை ஸ்தலத்திலும் சந்தோஷமாக இருக்க முடியல, தேசத்தில் சந்தோஷமாக இருக்க முடியல, தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியல. அதற்கு காரணம் வேதம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை நான் வாசிக்கிறது கவனிங்க. தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். முதலாவது நம்ம பார்த்தோம்
2 கொரிந்தியர் 9:7 பார்த்தோம். அவன் மனதில் உற்சாகமாக கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமாக இருக்கிறார். 2வது, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாக இருக்கிறதா? ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறானா? ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறானா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக ஆலயத்தை கட்டுவதற்கு காணிக்கை கொடுப்பது, அறுவடை பண்டிகைக்கு நான் தான் முதலுடைய ஆசீர்வாதத்தை தட்டி எடுப்பது, இல்லாட்டி நான் தசமம் அதிகமாக நான் தான் கொடுப்பது, அதெல்லாம் கொடுக்கறது ஆண்டவருக்கு. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு உதவி செய்யுங்கள். இன்னைக்கு நடக்கிற விஷயம், குடும்பத்திலே அப்பா அம்மாட்ட பேசுறதில்ல பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பேசுறதில்ல, அண்ணன் தங்கச்சி பேசுறதில்ல, வேலை ஸ்தலத்தில் ஏதாவது தவறு செய்துட்டா அது கேட்டால் பாஷால பேசுறதில்ல. அப்போது ஆண்டவர் எப்படி உங்களோடு பேசுவார்? உங்களுடைய காரியம் எப்போது அந்த கவலைகள் தீரும்? எப்போ கஷ்டம் தீரும்? இங்கே என்ன இங்கே பாருங்க, 1 பேதுரு 4:10 வாசிக்கிறேன். அவன் பெற்ற வரத்தின்படியே நீ ஒரு நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், அதற்கேற்றபடியாக இருக்கலாம். இல்லாட்டி ஒரு முதலாளியாக இருக்கலாம், அதற்கேற்றபடியாக இருக்கலாம். இல்லாட்டி ஆண்டவர் ஊமையில் சொன்னார், 1 மணி நேரம் வருவனுக்கு அதே கூலியும், 12 மணி நேரம் வருவனுக்கு அதே கூலியும், அப்படிப்பட்ட ஒரு ஊதித்து வைத்திருக்கலாம். அதற்கேற்றபடி வரமாக இருக்கலாமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருமே குறை வைக்கல, எல்லாருக்கும் இங்கே பவுல் சொல்றார் பேதுருக்கு, அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள இவ்வுலகை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரன்காரர் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். ஒன்றும் இல்லை சகோதரிய, தினந்தோறும் நடக்கிற காரியம் சொல்கிறேன். திடீர்ந்தோறும் யாராவது ஒரு ஒன்றுமே இல்லாத வந்து கேட்டால், நாங்கள் இப்போ தாங்க கொடுத்தோம், சும்மா வந்து கேட்குறாங்க, நாங்கள் கேட்டுட்டு நீங்கள் கொடுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாருங்க. கொடுங்கள், கூட கொடுக்கும் போடும். நான் சொல்ல ஆண்டவராக இயேசு கொடு. என்னிடத்தில் வருகிற ஒருபோதும் புறம்ப தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்ப தள்ளுவதில்லை. கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, அடுத்த வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 7, எல்லாவற்றுக்கும் முடிவு சம்பவமாயிற்று, ஆகியால் தெளிந்த புத்திகளாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள். அல்லேலூயா. எல்லாரும் தான் ஜெபம் பண்ணுறாங்க. புரிஞ்சாதி மக்கள் எடுத்துங்க, ஒரு கோயிலுக்கு போகுவது அவங்க கால் அணிகளை எங்கே வைத்து விடுகிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கிறிஸ்து குடும்பமே, கிறிஸ்து பிள்ளைகளே, புரிஞ்சாதி மக்கள் அவருடைய ஆலயத்திற்கு போகும்போது அவருடைய கால அணியை எங்கே வைத்து கொண்டு வருகிறார்கள்? அவருடைய பூஜ்ஜரம் இங்கே தான் இருக்கும். அவருடைய கால அணிகள் எப்படி ஒரு 10 மீட்டர் தூரம் இருக்கும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு இங்கே சொல்கிறாரு, பவுல் சொல்கிறார் பேதுருக்கு, எல்லாவற்றுக்கும் முடிவு சம்பவமாயிற்று, ஆகியால் தெளிந்த புத்திகளாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள். ஆண்டவர் பரிசுத்தம், உலகத்தை படித்த ராஜாதி ராஜா, சாதாரண ஒன்றுமே இல்லை. ஒரு எம்எல்ஏக்கு, ஒரு மந்திரிக்கு, ஐயோ மந்திரி வந்து விட்டார், கவுன்சிலர் வந்து விட்டார், வார்டு நம்பர் வந்து விட்டார், எப்படி உற்சாகமாக இருக்கிறோம். இந்த வானத்தை பூமி சிஸ்டர் ராஜாதி ராஜாவுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி இருக்கணுமா, எல்லாவற்றுக்கும் முடிவு சம்பவமாயிற்று, அந்த சபத்தில் தான் நமக்கு தெரியும். ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளதாக இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளதாக இருங்கள். அது 8ஆம் வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்பு உள்ளதாக இருங்கள். அங்கே என்ன பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல் பேதுருக்கு என்ன சொல்கிறாரு, கிருபை உள்ள இவ்வுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரன்காரர் போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். இங்கே 8ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவராயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூலமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் தசமாக கொடுத்தா பாவம் பண்ணி போயிடுமா, ஆலயத்தை கட்டினா பாவம் பண்ணி போயிடுமா? பாவம் இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒவ்வொரு கிறிஸ்தவன் அந்த சிலுவை எடுக்க தான் வேணுங்க. நமக்கு நித்திய உலகம் இல்லை,
நித்திய வீடு இல்லை, நித்திய சமுதாயம் நமக்கு இல்லை. பரலோக ராஜ்யம் நமக்காக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு. நீ ஒரு கிறிஸ்தவனால சிலுவை எடுக்க வேணும். கடந்த மாதத்தில் நான் பார்த்த ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் திருச்சபையில் விசுவாசித்தாங்க, ஆண்டவரை துதித்தாங்க, ஆண்டவரோடு ஆராதனை செய்திருந்தாங்க. தீவிரவாதிகள் 700 பேரை வெட்டி போட்டாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னை எவ்வளோ அற்புதமாக வைத்திருக்கிறாரு. ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அநேகருக்கு உதவி செய்கிறோம். அந்த உதவி கூட உண்மை உள்ள பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருக்கலாமா, பரிசுத்தமாக இருக்கலாமா. எங்கே இந்த பாவம் மன்னிப்பதற்கு நீ பாவம் செய்தா அந்த பாவத்தை எப்படி மன்னிக்கிறாரா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்பு உள்ளவராக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடுமா. ஹல்லேலூயா. அன்பு இருந்தால் அங்கே எதுவுமே வராதுங்க. அன்பு இருந்தால் சத்துரு வராது, அன்பு இருந்தால் போராமல் வராது, அன்பு இருந்தால் எரிச்சலை வராது, அன்பு இருந்தால் கோபம் வராது, அன்பு இருந்தால் பாவம் வராது. பவுல் அழகாக பேதுருக்கு சொல்கிறாரு, எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவருக்கும் ஊக்கமான அன்பு உள்ளவராக இருங்க. உள்ளத்தோடு, முழுமையோடு, முழு ஆத்மாவோடு, அன்போடு. அநேக பேர் பைஸ்லாட் பிரதர் தோத்திரம் உதட்டோடு சொல்வது பெரிதல்ல. எங்க எல்லாம் சொல்லுகிறாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்பு உள்ளவராய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடுமா. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம்படியாக இந்த அன்பு கொடுத்துட்டார். முதலாவது என்ன பண்றாரு? அங்கே 1 Peter 4:10 ஒருவருக்கு உதவி செய்யுங்க. 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? 7ஆம் வசனத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. 8ஆவதுல என்ன சொல்றாரு? நீங்க அன்பா இருங்க. அன்பு இருந்தால் உன் பாவமே செய்ய முடியாது. அதுக்கு அடுத்ததாக 9ல் என்ன சொல்றாரு? 1 Peter 9, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை உபசரிங்க. ஹல்லேலூயா. குழப்பந்த சகோதரனே வருவான், சகோதரியே கெட்ட குமாரனை எடுத்துக்கலாமே, அண்ணங்காரனன் தம்பி இருவருக்கு எல்லாம் ஒரே சலுகை கொடுத்தார், கெட்ட எச்சமானார். ஆனாலும் இளைவன் எல்லாத்தையும் பிரித்துட்டு போயிட்டான். முறுமுறுப்பு உண்மையாகவே ஆண்டவர் நேசத்தில் அந்த முறுமுறுப்பு வராதுங்க. ஆண்டவர் உள்ளத்தில் வைத்து கொண்டா, ஆண்டவர் இருதயத்தில் வைத்து கொண்டா, ஆண்டவரை எப்போது சங்கீதம் 34 சொல்லப்பட்டது, எக்காலத்திலும் அவர் துதிக்கும் போது முறுமுறுப்பு வராது, கோபங்கள் வராது, பாவங்கள் வராது. அது சங்கீதம் 1 சொல்லப்பட்டது, பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காராமலும் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இருதயத்தில் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, அடுத்த வசனமாக 1 பேதுரு 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனின் பற்பல கிருபையில் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரனுக்காரன் போல ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரர் போல ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷம் மொதம் 2025 NMPS ஆலயத்து மூலமாக உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, அன்பாக இருங்க, தாழ்மையாக இருங்க, மற்றவர்களை பார்த்து போராமை கொள்ளாதீங்க, எரிச்சல் அடியாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. எங்கள் பவுல் அழகாக சொல்ல, அன்பு இருந்தால் பாவம் மூடுமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வீட்டில் ஏதாவது கொடுத்து தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்பா அம்மா 10 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பா ஒண்டி தான் சம்பளம் வாங்குவார். அப்பா சம்பளம் வாங்கும்போது 1ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்கும் போக மாட்டாங்க, எதிர் வீட்டுக்கும் போக மாட்டாங்க, இருக்கிறத சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி குடும்பத்தில் 3 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அப்போது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா போதுன்னு மனதோடு வாழலை. நான் குறைய சொல்லி இன்றைக்கி பாவங்கள் அதிகமாக வர்றது காரணம் இருவரு கோபங்கள் வருகிறது. அந்த தப்பு யாருமே ஒத்துக்கிறது இல்லை. நானே சொன்னேன், நீ தானே வாங்கின, நானே வாங்க சொன்னேன்,
நீ தானே வாங்க சொன்ன. இப்படி 2 குடும்பத்திலையும் புருஷ மனைவிக்குள் ஒருவருக்குள்ள முறுமுறுப்பு ஆயிட்டு பிள்ளைகள் இடத்துல சந்தோஷமாக பேச முடியாமல் போயிட்டுது. பாவங்கள் எங்கே உருவாக்குறது? எதுவுமே போதுன்ற மனதோடு வாழ்வதில்லை. இந்த வருஷம் போதும் பவுல் அழகாக சொல்கிறாரு, பணம் நமக்கு வேலை அளிக்கிறது, போதுமானதுன்னு நினைக்கிறது இல்லை யாருமே. போதும் இது நமக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இந்த 5000 பேருக்கு அவர் உணவு கொடுக்கும் போது 2 மீன் 5 அப்பமும் அந்த பையனுக்கு போதும். ஆனால் வேறு தம்பிமார்களாக தான் அப்பா அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்களா, அது வழியில் கூட சாப்பிட்டுருக்கலாம் அந்த தம்பி. ஆனாலும் அந்த தம்பி விசுவாசம் நம்பிக்கை போய் ஆண்டவர் என்று பேசுகிறாருமே இயேசு கிறிஸ்து, அதில் போய் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கலாம் சொல்லி. அப்போது சீசருக்கு கேட்குறாங்க, ரவி போதுகிற இங்கே ஒன்றுமே இருக்காது, வனாந்தரமாக இருக்கிறது, மரங்கொடிகள் தான் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை கேட்காத செஞ்சுருக்கலாம், அந்த தம்பியை அந்த வாங்காமோடு செஞ்சுருக்கலாம். இந்த வானத்து பூமி படைத்தவர் அது ஒரு பெரிய காரியம் இல்லை. அந்த தம்பியுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, அந்த சீசருடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, ஜனங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது. உடனே அந்த தம்பி ஆண்டவருக்கு என்று கேட்ட உடனே அது பிதாவானவரோடு ஜெபித்து கொடுக்கும் போது திருப்தியாக சாப்பிட்டு மீதிகள் எடுத்துக்கொண்டு போனார்களாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு எதுவுமே போதுன்னு 3 நாட்களாக பிரசங்க கேட்டாங்க. இன்றைக்கி வீட்டில் எல்லாம் இருக்கிறது, எல்லா வீட்லையும் எல்லாம் இருக்கிறது. அது இல்லாத வீட்டில் கூட ஏதாவது இருக்கும். எனக்கு அது ருசி இல்லாமல் எனக்கு வேண்டாம், இரவு வைத்ததே எனக்கு இப்போது காலையில் கொடுக்குறியா, எனக்கு வேண்டாம். அப்போது இவனுக்கு கோபங்கள் இருக்கும், சாபங்கள் இருக்கும், எரிச்சலாம் இருக்கும், போராமை இருக்கும், பணம் பற்றாத குறை இருக்கும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இங்கே அடுத்த வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு 11, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரில் பலத்தின்படியே செய்ய கடவன். ஹல்லேலூயா. ஒருவன் போதித்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்களை பற்றி குறையெல்லாம் குறை பண்ணுறாங்க, குறையாக சொல்லி பேசி கொண்டு இருக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. இந்த ஊழியக்காரருக்கு வேறு வேலையே இல்லைங்க, இந்த பாஸ்டுக்கு வேறு வேலையே இல்லைங்க, இந்த ஊழியர் செய்கிறது மூப்பர்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லைங்க. இங்கே ஆண்டவர் அழகாக பவுல் பேதுருக்கு சொல்கிறாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதித்து கடவன். ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாக பேசணும், முழுமையோடு பேசணும், அன்பாக பேசணும், சாந்தமாக பேசணும், தயவாக பேசணும். அதான் அன்று சொல்கிறார், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருள் பலத்தின்படி செய்ய கடவன். நீ உதவி செய், அன்று தந்துடுவா. உடனே அது அழகாக சொல்கிறாரு, 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கணக்கு வைக்கிறேன்னு சொல்கிறார் தேவன். உண்மையாகவே அன்பு சகோதரனே, ஒவ்வொரு நாளமாக என்மே பிரேசு ஆலயத்து மூலமாக நான் அதை பேசி கொண்டிருப்பது ஒவ்வொரு மாதம் வாக்குத்தத்தம் அவர் செய்வார், அவர் கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசத்தில் தான் ஒவ்வொரு மாதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யூடியூப்பில் பேச முடியாத இந்த கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி அநேக பேருக்கு இந்த வாய்ப்பு இருந்தாலும் அது செய்யாமல் இருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், தங்கியாக இருக்கட்டும், பெரியோர் சிறுவலாக இருக்கட்டும், அநேக பேர் ஏதோதுக்கு நம்ம சப்ரேட் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ஊழியத்தை அநேகருக்கு சப்ரேட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படியே போதித்து கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவனுடைய தந்தருள் பலத்தின்படியே செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வாராக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாவதாக. பாருங்க, 2 இந்த உலகத்தில் நம்ம உதவி செய்தாங்க. இந்த உலகத்து ராஜா வந்து செல்வி நமக்கு கொடுத்தாருன்னா உதவி செய்தாங்க. இந்த உலகத்தை வந்தாரு, ஐயோ என் பிள்ளை படுத்து அநேக நாட்களாக படுத்து கொண்டிருக்கிறாரு, 12 ஆண்டுகளாக ஹிஸ்டரி படுத்து கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய விசுவாசம், அப்போ ரவி போதையரை பார்த்து பேச முடியல, அப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகாடி வேண்டும். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காக வந்தாருங்க. இப்போது அந்த சிலுவை எல்லாரும் சிலுவை சுமக்கணுங்க. சிலுவை சுமப்புறது ஏதோ ஒரு ஏனத்தில்
பரிசுத்தமாக சிலுவை சுமக்க வேண்டும், விசுவாசமாக சிலுவையை சுமக்க வேண்டும், குடும்பத்தில் குடும்ப ஜெபம் வேண்டும். இங்கே அழகாக சொல்கிறது ஜெபனுங்க. அந்த வசனத்தையும் வாசிக்கிற பாருங்க. இந்த ஜெபத்தை பற்றி அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு. இதைவிட எல்லாவற்றிலும் முடிவு சம்பவமாயிற்று, ஆகியால் தெளிந்த புத்தியுள்ளவராய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். உண்மை ஜெபம் எழுங்க. அடுத்த வசனமாக, பெரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதாவது புதுமை என்று தெரியாமல். ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருகிறது. ஐயோ ஏன் இந்த கஷ்டம் வந்தது? சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சொல்கிறோமா? அன்பாக இருக்கும்போது நம்ம சொல்கிறோமா? ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு கிடைக்காதது, புதிதாக ஏதோ நமக்கு ஒரு பொருள் கிடைச்சி விட்டுது, அது சொல்கிறோமா? ஏன் இந்த கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாரும் ஏதாவது ஒரு சோதனையில் அகப்பட்டு கொண்டு கவலையோடு இருக்கிறோம். அதற்கு என்ன சொல்ற? பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினை குறித்து ஏதாவது புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளனால் சந்தோஷப்படுங்கள். இப்போ நம்ம சிலுவையை நோக்கி நாம் போக போகிறோம். மார்ச் மாதத்தில் மார்ச் 5ஆம் தேதி எல்லாம் இந்த 40 நாள் உபவாசம் இருப்போம். அதற்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். ஒரு அன்பாக இருங்க, கோபம் கொள்ளாதுங்க, முறுமுறுப்பாகுங்க. நம்ம சிலுவை கிட்ட போகும்போது அதான் சொன்னேன், சற்று சில நேரத்தில் சொன்னேன். ஒரு ஆலயத்திற்கு போகும்போது புரிஜாதி மக்கள் 10 மீட்டர் அளவு அந்த காலை அணிகளை வைத்து விடுறாங்க. நாம் ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தம் பேழுத்து கிட்ட வரைக்கும் அந்த சூவ செருப்பு போட்டுக்கிறோம். அப்போது ஆண்டவர் எப்போது உங்களோடு பேசுவார். அதுக்கு தான் இங்கே அழகாக ஜாக்கிரதையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவரை நேசிக்கும் போது, பேசும்போது, ஆராதிக்கும் போது எல்லாவற்றுக்கும் முடிவு சம்பவமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சம்பவமாயிற்று. ஆகியால் தெளிந்த புத்திரர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளதாக இருங்கள். இன்னைக்கு அது உங்கள் ஆலயமாக இருக்கட்டும், அது உங்கள் சபைகூராக இருக்கட்டும், இல்லை உங்கள் கமிட்டி நம்பராக இருக்கட்டும், அது நீங்கள் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டில் இருக்கட்டும், ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணுமாமே. ஆலயத்தில் வார்த்தை கேட்கவும் ஜாக்கிரதையாக இருக்கணுமே. ஆண்டவரோடு பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணுமாமே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுமே. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த மூன்றும் முதலாவதாக உற்சாகமாக கொடுக்கிற தேவன் பிரியமாக இருக்கிறார். இரண்டாவதாக அவனவன் கிரிகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். மூன்றாவதாக இந்த மாத வாக்குத்தத்தம்படியாக அவனவன் பெற்ற வருத்தம்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல ஈவுகளை குறித்து ஒருவருக்குள் உதவி செய்யுங்கள். நல்ல உக்கிரக்காரனாக, நல்ல பிள்ளைகளாக, நல்ல குடும்பமாக. ஒன்றில் இன்னைக்கு சாலை ஓரத்தில் போய் கொண்டிருப்பாங்க, யாரும் தெரியாது. அவர் நல்லவருங்க, ரொம்ப நல்லவருங்க. அவர் என்னங்க ரொம்ப தர்மம் பண்ணுவாருங்க, என்னங்க இல்லைங்க அந்த ஊருக்கே தர்மம் பண்ணுவாருங்க. அப்படிப்பட்ட பேர் எடுக்கணுமா? அந்த தர்மம் பண்ணுறது இல்லை, வீட்டை நேசிக்கணுமே. சில பேர் தர்மம் பண்ணிட்டு வீட்டை நேசிக்க மாட்டாங்க. மனைவியாண்ட கோபமாக இருப்பாங்க, பிள்ளைகளாண்ட கோபமாக இருப்பாங்க. அது இல்லை, அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டுறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமாய் அன்பு உள்ளவராய் இருங்கள். அன்பு திரளான பாவங்கள் மூலமா வீட்டுக்கு அடுத்து அது முன்னாடி ஆண்டவரோடு பேசும்போது என்ன செய்ய? எல்லாவற்றுக்கும் முடிவு சம்பவமாயிற்று. ஆகியால் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொரு ஊக்கமாய் அன்பு உள்ளவராய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூலம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உதவி செய்வது எப்படி நம்ம வாழ வேண்டும்? ஆண்டவரை நேசித்தா இன்னைக்கு அநேக புரிஞ்சாத மக்கள் சொல்லுவது கிறிஸ்துவர்களுக்கு என்னங்க, ஆமாம் என்ன ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார். நேற்று நான் உண்மையாகவே அழுதுட்டேன் சகோதரனே, சகோதரியே, வாலிபு தம்பியே, தங்கியே. ஆண்டவர் ஆராதிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது இப்படி இருந்தோம். திடீர்னு ஆப்பிரிக்காவில் தீவிரவாதிகள் 700 பேரை 70 நம்பர்ஸ் பேரை வெற்றி போட்டாங்க. எப்படி இருக்கும்? இன்னைக்கு புரிஞ்சாத மக்கள் வருவாங்களா?
ஆனால் நீங்களும் நானும் சுகமாக இருப்பதற்கு, நீங்களும் நானும் நலமாக இருப்பதற்கு ஆண்டவருடைய கிருபைங்க. அதுக்கு தான் ஜபம் பண்ணுவது ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர் ஆராதிக்க வந்து ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஆண்டவரை பற்றி அவருடைய அன்பை சாட்சி பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. பவுல் வந்து ரோமருக்கு அழகாக சொல்கிறாரு. பவுல் ரோமருக்கு அழகாக சொல்கிற சகோதரன் சகோதரியே, நீங்களும் நானும் எப்போதும் யாருக்காவது நம்ம உதவி செய்து கொண்டு இருக்கிறோமா? உதவி என்ன? பணத்தை கொடுக்க விடுதில்லை. நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்களா, ஒரு வேளை யாருக்காவது கொடுங்க. நாங்கள் 73 82 நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும் போது அப்போது மிஸ்ரேக்கு சொல்லுவாங்க, நாங்கள் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்பும் போது நாங்கள் 3 வேளை சாப்பிட்றத நாங்கள் 2 வேளை சாப்பிடுவோம். ஒரு வேளை அந்தபடிய மணியை, அந்த ஃபுட் மணியை நாங்கள் கொடுத்து அனுப்போம். நீங்களும் நானும் அதை செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்பேன். உண்மையாக சகோதரனே, நான் கொஞ்சம் சம்பளம் தான் வாங்குகிறேன், ஆண்டோடைய காணிக்க அதில் கிராமத்துக்கு தாங்கி கொண்டு இருக்கேன். இன்றைக்கி அநேக பேர் கேட்பேன், ஐயா கிராம ஒழியத்துக்கு உதவி செய்யுங்க. சில பேர் இப்போ இங்கே சொல்கிற போல் சில பேர் முகத்தை திரும்பி பார்ப்பாங்க, இன்னும் எப்போ பார்த்தாலும் இது கேட்டுக்கொண்டுதாருன்னு. ஆனாலும் அதெல்லாம் சோர்ந்து போகாமல், பிரியமாக சோர்ந்து போகாமல், அவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிரியை ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும்படி நல்ல உக்கரன் காலம் ஒருவருக்கும் உதவி செய்யுங்கள். சில பேர் கேட்பேன், சிலர் செய்வாங்க. ஆனால் அதற்காக இங்கே என்ன சொல்கிற 11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படியே போதித்து கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்திரவால் பலத்தின்படியே செய்ய கடவன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமை படியும்படிக்கு செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாக்களும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, இப்போ இந்த 3ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம். முழுமையோடு ஆண்டவர் ஆராதிங்க, முழு அன்போடு ஆண்டவர் ஆராதிங்க, முழு ஆத்தமோடு ஆண்டவர் ஆராதிங்க. அப்போது உங்களுடைய குடும்பமும் நானும் திருசபையும் தேசமும் சந்தோஷமாக இருப்போம். இப்போது ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டுவிட்டே மொழி சப்துக்கு வருவோம். நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது.
தந்தது நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பேர் காயன்றோ, ஆணிகள் காலில் அடிக்கப்பட்டது என் பேர் காயன்றோ. சிலுவை நன்மை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, சிலுவை நன்மை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. முள்முடி சூடி தொங்கப்பட்டது என் பேர் காயன்றோ, முள்முடி சூடி தொங்கப்பட்டது என் பேர் காயன்றோ. ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. அருமையான அந்த பாடலுக்காக ஸ்தோத்திரம். நாவும் இல்லை, நாவும் இல்லை, நாளும் இல்லை, ஆயுசும் இல்லை, தேவன் செய்த கிருபை என்ற அந்த பாடலுக்காக தம்பிக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இப்போ ஜெபம் செய்வோம் எல்லோரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு. ஐயோ இது யூடியூப்பில் தானே பேசுகிறாங்க, ஏதோ வீட்டில் ஏனத்தானமாக இருக்காதீங்க. தயவுசெய்து யூடியூப் பார்க்குற ஒவ்வொரு சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், சகோதரி பெரியோர் சிறுவர்களாக இருக்கட்டும், தயவுசெய்து நீங்கள் ஆண்டோட வார்த்தை கேட்கும்போது ஜாக்கிரதையாக பாருங்கள், ஜாக்கிரதையாக கேளுங்க. பவுல் ரோமப்பொருக்கு அழகாக சொல்கிறாரு, இந்த ஆண்டோட வார்த்தை பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஆண்டோட வார்த்தையிலெல்லாம் நீங்களும் நானும் இங்கே உட்கார முடியாது. சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருக்கும் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தின்படியே வரம் தாளந்து, ஒவ்வொருத்துக்கும் ஒரு தாளந்து கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை கேட்டுபடியாக ஒருவருக்கு நம்ம நன்மை செய்வோமா, நன்மை செய்வோமா? ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 40 நாளில் ஆண்டவரே ஏதாவது பிள்ளைகள் படிப்புக்கு நான் உதவி செய்கிறேன், இல்லாட்டி கணவர் இழந்த அந்த குடும்பத்துக்கு நான் உதவி செய்கிறேன், எல்லாவற்றையும் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்கிறேன், அநேக பார்வையற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன், அநேக பேருக்கு சிறு வயதிலே கை கால் விழுந்திருக்கும் அவர்களுக்கு உதவி செய்கிறேன். தீர்மானம் எடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்தாதான் ஆண்டவர் மகிமையும் கனமும் சதாகாலம் நம்மள இருக்குமா. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, அன்பு சகோதரனுக்காக, அன்பு சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, வாலிப தவிக்காக, சிறுவர்களுக்காக இப்போது ஆண்டவரே அரசாங்க பரீட்சை எழுத போகிறாங்க. பெற்றோர் சொல்வது ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜிலேருந்து 9th வரைக்கும் என் மகன் ஃபஸ்ட்டு வந்தாங்க, எங்களுக்கு கஷ்டமே கொடுக்கலங்க. இப்போ 10வது அரசாங்க பரீட்சை பெற்றோர்கள்
அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. +1 ஏது போகிற பிள்ளைகளுக்காகவும், +1 எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும், +2 எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, அவள் படித்த பாடத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு தம்பிமார்களுக்காக, ஒவ்வொரு தங்கைமார்களுக்காக, 10வது படிக்கிற தம்பிமார்களுக்காக, தங்கைமார்களுக்காக, +1 படிக்கிற தம்பிமார்களுக்காக, தங்கைமார்களுக்காக, +2 படிக்கிற தம்பிமார்கள் தங்கைமார்களுக்காக ஒருவரும் ஃபெயில் ஆகாதபடி நல்ல மதிப்பெண் எடுத்து எல்லாருடைய பெற்றோருக்கும் சந்தோஷமான பிள்ளைகளாக, ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக, ஒரு பள்ளிகளுக்கு சாட்சியின் பிள்ளைகளாக, தேசத்திற்கு சாட்சியின் பிள்ளைகளாக, அந்த பிள்ளைகள் படித்த பாடலாம் இயேசுவின் நாமத்தினை எல்லாம் லேசாக ஆண்டவரே, நிறைய அந்த பிள்ளைக்கு நாளை வைக்கிறாரும், நிறைய நண்பராரும், நிறைய மெய்ப்பராரு ராஜா. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக அரசாங்க பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது கல்லூரி ஏது போகிற அந்த பிள்ளைகளும் கரத்தில் வைக்கிறாச்சா. இப்போது பெற்றோர் பயப்படுவது, ஐயா நாங்கள் வீட்டில் கூட தங்குவதற்கு பயமாக இருக்கிறதே. ஏசப்பா வீடு பரிசுத்தப்படுத்தும், கல்லூரிக்கு போகும்போது பரிசுத்தப்படுத்தும், தேசத்தில் நாங்கள் வாழும்போது பரிசுத்தப்படுத்தும். தேச ஜனாதிபதிக்கு கரத்தில் வைக்கிறேன், இந்திய பிரதமருக்கு கரத்தில் வைக்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு கரத்தில் வைக்கிறேன், தமிழ்நாட்டு கவர்னருக்கு கரத்தில் வைக்கிறேன். அப்படி எல்லா தேவையும் சாந்திராச்சா. நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கு மகிமைப்படுத்துறாச்சா. இராணுவ படிக்காக, கப்பல் படிவுக்காக, எங்களுடைய தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்காக, டாக்டர்களுக்காக, நர்ஸுகளுக்காக, உதவி செய்ய சகோதரிகளுக்காக அவர் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். இப்போது ஆப்பிரிக்காவில் கேள்விப்படும் போது அநேக வட மாநிலத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்துகிறவர்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சகோதரி சொன்னாங்க, நடந்த சாட்சி, புரிஞ்சாத மக்கள் மந்திரக்கட்டு சூனைக்கட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையில் தெரியாத அந்த குடும்ப மகளை எடுத்துட்டாங்க. எப்படி அந்த வீட்டுக்கு போவதுன்னு மருமன் பயந்து கொண்டு இருந்தானா. நடந்த சாட்சி. அப்போது அந்த சகோதரன் விசுவாச பெருமானத்தை வார்த்தை சொன்ன உடனே மகளுடைய தாய் அப்படியே விழுந்தார்களாம். உடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை ராஜா, உடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை, வல்லமை, பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் ராஜா. அந்த விசுவாசத்தோடு இந்த 3ஆம் மக்கள் வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், வாலிப தம்பியாக இருக்கட்டும், சிலுவை சுமந்தா சோதனை வரும், ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். சிலுவை எடுத்து கையில் செல்லும் போது எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் தான் நடக்கும். பார்ப்பதற்கு கஷ்டம் இருக்கிற போல இருக்கும், எல்லாம் இயேசுவின் நாமத்தில் லேசாக்க விடுவார், லேசாக்கி விடுவார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பெரியவர். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய சப்தத்தை சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறாதே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் அறிவிடும் இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறேன். என்மை பிரிஸ் மூலமாக ஒவ்வொரு மாதமாக வாக்குத்தத்தம் கொடுக்கும்படியாக என்மை பிரிஸ் ஆலயத்து மூலமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தினந்தோறும் செபித்துக் கொள்ளுங்க. நன்றி, ஆமேன்.